இட் இஸ் a directed மூவி. அப்படின்னா என்ன? இந்த படம் ஆல்ரெடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் செய்து விட்டான். இதை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா அப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? அப்ப என் கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமே இல்லையாங்க? அப்ப என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாளாங்க? அப்ப என் புருஷன் என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாராங்க? என் பிள்ளைங்களால எனக்கு இப்படி டார்ச்சர் வந்துகிட்டே இருக்குமாங்க? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் எழுதிவிட்டான். இறைவன் ஏன் எழுதினான்? அடுத்த கேள்வி. காலையில 9 மணிக்கு பால்காரங்க 2 டோர் இருந்தாலும் கொல்லப்பக்க கதவுல இருக்கக்கூடிய டோரை தான் தட்டி எழுப்பி உங்களுக்கு 2 கொட்டாவினா 2 கொட்டாவி விடுவீங்க, 1 கொட்டாவினா 1 கொட்டாவி விடுவீங்க. டீப் லெவல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் இறைவன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கான்? டீப் கோர் லெவல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கான். அந்த 2 கொட்டாயை விட்டுட்டு முதல்ல லெஃப்ட் கால் எடுத்து வைக்கிறீங்களா, முதல்ல ரைட் கால் எடுத்து வைக்கிறீங்களா, முன்னாடி நடக்கணுமா, பின்னாடி நடக்கணுமா, ரைட் நடக்கணுமா, யூ டர்ன் பண்ணி போகணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமா, போன உடனே தாப்பால முதல்ல திறக்கிறீங்களா, இல்ல கீழே ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டோரினுடைய அந்த நாப திறக்கிறீங்களா? அனைத்தும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? திறந்த உடனே ஐயா வணக்கம்னு அவன் சொல்றானா, இல்ல அம்மா வணக்கம்னு சொல்றானா, யோ என்னையா இவ்வளவு லேட்டுன்னு சொல்றானா? இதுவும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அடுத்து பால் கொண்டு வந்திருக்கங்க, பால் ஊத்த போறங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாலை நீங்க எந்த பாத்திரத்துல போய் வாங்க போறீங்கன்றது எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அந்த பாத்திரத்தை வாங்கி லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய டேபிள்ல வைக்க போறீங்களா, ரைட் சைடுல இருக்கக்கூடிய டேபிள்ல வைக்க போறீங்களா, முன்னாடி வைக்க போறீங்களா, பின்னாடி வைக்க போறீங்களா, இல்ல கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறீங்களா, இல்ல ஓபன் பண்ணி தட்டி எதுவும் மூடாம கிச்சன்ல வைக்க போறீங்களா? இதுவும் எழுதப்பட்டது. இது போல காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும், நைட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கனவு வரணும், அது எப்படி வரணும், அது எங்க இருந்து வரணும், இது அனைத்தும் இறைவனால் எழுதப்பட்டது. which means நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட கதை எழுதப்பட்டாச்சு. அறிவில்லாம சுத்தக்கூடிய மனிதன் தான் இப்படி எழுதப்பட்ட வாழ்க்கையில இதை மாத்த முடியாதா அதை மாத்த முடியாதான்னு நினைச்சு கஷ்டப்படுவான். அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நடப்பதை ஏற்றுக்கொள்வான். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா நடக்கிறதை ஏத்துக்க மாட்டீங்க, அதனால மொத்த வாழ்க்கையும் கஷ்டமா இருக்கு, வலிக்குது.